இன்னைக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் நம்பர் 7 வந்து பார்க்க போறோம் சிடியில். ஸோ சிடியில் இப்போ இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 2 ஆட்டோமேட்டிக் மெத்தட் தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 500 வோல்ட் எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்காங்க? 500 வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரீ ஃபேஸ் மோட்டர், ஒரு மோட்டர் இருக்கு, அது த்ரீ ஃபேஸ் மோட்டரு. அதோட அவுட்புட் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 3.73 கிலோ வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஆப்ரேட்டிங் பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.85 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக லேகிங் பவர் ஃபேக்டராக தான் இருக்கும். இதோட எஃபிஷியன்சியும் கொடுத்துருக்காங்க. மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து 90% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் முதல்ல கிவன் டேட்டாவை நம்ம எழுதுருவோம். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவங்க கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஒவ்வொரு வாட் மீட்டரோட ரீடிங் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது W1 எவ்வளோ, W2 எவ்வளோ அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எழுத போகிறோம். ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதான் வந்து கிவன் டேட்டா. ஸோ இந்த கிவன் டேட்டாவில் இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, 500 வோல்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிடலாம். 0.99. ஸோ 90/100 × 100 போட்டாக்கா 0.9 வந்துடும். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது இது அவுட்புட் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் பவர் வந்து கிலோ வாட்ஸில் கொடுத்ததுனால இது வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 10⁻³ எழுதிருக்கோம். ஓகேவா? அடுத்து வந்து இன்புட் பவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இன்புட் பவர் = அவுட்புட் பவர் பை எஃபிஷியன்சி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் பவர் தான் வந்து உங்களோட W1 + W2 இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி படிச்சுட்டாங்க. ஸோ W1 + W2 தான் இன்புட் பவராக இருக்கும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு அவுட்புட் பவரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எஃபிஷியன்சியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த W1 + W2ன்ற வேல்யூ வந்து உனக்கு கிடைச்சிடும். ஸோ W1 + W2 வேல்யூ வந்து 4144.44. ஓகேவா? ரைட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பவர் ஃபேக்டர் cos⁵ கண்டுபிடிக்கணும். cos⁵ வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. cos⁵ வந்து 0.85 கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் இருந்து 5 கண்டுபிடிக்கணும். இந்த 5 அப்படியே வச்சுங்க. இந்த காசு இந்த சைடு போச்சுனாக்கா என்னவா மாறிடும், காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு வரும். ஸோ இது நீங்கள் கேல்குலேட்டரில் டைப் பண்ணீங்கன்னா 5ஓட ஆங்கிள் கிடைச்சிடும். பவர் ஃபேக்டர் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியும் 2 வாட் மீட்டர் மெத்தடில். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது tan phi = √3 W2 - W1 / W1 + W2 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணணும், 5 கண்டுபிடிச்சிங்கல்ல, அந்த 5ஐ அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கு tan கண்டுபிடிங்க. ஸோ இந்த tan வந்து tan 5ன்றது எவ்வளோன்னு கிடைச்சிச்சு நமக்கு, 0.62 கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து W1 + W2 நமக்கு தெரியும், இது தெரியும், tan 5ம் தெரியும். அப்போ இது மட்டும்தான் நமக்கு தெரியாது, ரைட்டா? ஸோ இதை நம்ம வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ W2 - W1 மட்டும் இந்த சைடு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ஆக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ 2 ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணாக்கா என்ன ஆகுனாக்கா, W2 - W1, அவன் -W1 - +W1 கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2W2 அப்படின்னு மாறிடும். அப்போ W2 கிடைச்சிடும். இந்த W2 எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு W1 கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த W2வும் W1ம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். இது அழகாக ஒரு ப்ராப்ளம் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 7.